தலை போட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த குடை சமைச்சர்னா என்னன்னு முதலாவது பார்ப்போம். இப்ப இந்த ரெண்டு கை விரலையும் பாருங்க, மொத்தமாக 10 விரல்கள் இருக்குது. சரி, உங்களோட 10 விரல்ல இந்த ரெண்டு கையும் சரி சமனாக பொருந்த வேணும். சரி சமனாக பொருந்தும் சொன்னால் எல்லாம் சரி சமனாக அதே அளவு இருந்தால்தான் பொருந்துமே. ஒரு உருவம் இன்னொரு பாதி உருவம், ரெண்டு பாதி உருவங்கள் ஒரே சந்தர்ப்பத்துல அது ரெண்டும் சரியாக பொருந்துமாக இருந்தால் அதைத்தான் நாங்க சொல்ற இருபுடை சமச்சீர்னு சொல்லுவோம். இப்ப இருபுடை சமச்சீருக்கு உதாரணம் நான் விளங்கப்படுத்திட்டேன். இருந்தாலும் ரிட்டர்ன் எடுத்துக்கொள்றேன். இந்த ரெண்டு அட்டைகளை பாருங்க. உங்களோட புக்ல ரெண்டு அட்டைகளை எடுக்கிறேன். இந்த ரெண்டு புக் அட்டையும் சரி சமனாக பொருந்துதான்னு பார்த்தால் ரெண்டுமே சரி சமனாக வந்து என்ன செய்யக்கூடாது, பொருந்தும். ரெண்டும் சரி சமனாக பொருந்தணுமாக இருந்தால் ஒரே அளவு பாத்திரம் இருக்க வேணும். இதுக்கும் இன்னும் சிம்பிளாக சொல்றதாக இருந்தால் என்னன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்களோட வீட்டுல உங்களோட உம்மா இல்லாட்டி யாரு சரி உங்களோட வீட்டுக்கு வந்த ஒருத்தர் ஒரு சாக்லேட் ஒன்று எடுத்துட்டு வராது. உங்களோட வீட்டுல நீங்களும் உங்களோட தம்பி இல்லாட்டி உங்களோட நானும் யாரு சரி 2 பேர் இருக்கிறேன்னு வச்சுக்கொள்வோம். அப்ப இந்த 2 பேர்ல 2 பேருக்கும் நீங்க சரி சமனாக உடைச்சி கொடுக்கலாட்டி வீட்டுல கட்டாயம் ஒரு பூகம்பம் உண்டே உருவாகிரும். என்ன செஞ்சு அடிச்சு கொண்டு என்ன செய்யற, உனக்கு பெரியது வந்து எனக்கு சின்ன துண்டு சொல்லி என்ன சொல்ற அடிச்சு கொண்டு பாப்பீங்க. அப்ப அது மாதிரிதான் இங்கேயும் சரி சமனாக இருக்க வேணும் இருபுடை சமச்சீர்னு சொன்னால். இருபுடை சமச்சீர்னா இப்ப என்னன்னு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். இருபுடை சமச்சீர்னு சொல்றது 2 தளவுருக்கள், அதாவது ஒரு தளவுரு இன்னும் ஒரு தளவுருவின் மீது பொருந்துதாக இருந்தால் அவரை சொல்லுவோம் நாங்க இருபுடை சமச்சீருடைய உருக்கள் சொல்லி. இப்ப முதலாவது நான் எடுக்கிறேன். இதுல எனக்கு முதலாவது நான் வரைய போற வடிவம் சதுரத்தை எடுத்துக்கொள்வோம். சதுரம்னு சொன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சதுரம்னு சொன்னது 4 பக்கங்களும் சமனாக காணப்பட வேண்டும். 4 பக்கங்களும் இருக்கும், சமனாக இருக்கும். அப்ப இந்த சதுரத்தை பொறுத்த வகையில நான் இந்த சதுரம் ஒன்றை எடுத்தேன்னு சொன்னால் அந்த சதுரம் எப்படி எனக்கு காட்சி அளிக்க போகுது. உதாரணத்துக்கு நான் இதை எடுத்தால் சரியா, இந்த இடத்தை எடுக்கிறேன். சரியா, இதுல ஒரு சதுரம் இல்லை, செவ்வகம் தான் இருக்குது. செவ்வக வடிவமாக்கும் சதுர வடிவமாக்கிட்டா ஓகே. இப்ப இது ஒரு சதுர வடிவம்னு நினைச்சுக்கோங்க. அப்ப இந்த சதுர வடிவத்துல சரியா, இந்த சதுர வடிவமான உருவ எனக்கு எப்படி எப்படி சரியா பொருந்துற மாதிரி மடிக்கலும்னு பார்த்தால் இப்படி ஒரு தடவை இன்னப்படி ஒன்று மடிக்கலாம், அடுத்தது இன்னப்படி ஒரு மடிக்கலாம். ரெண்டும் சரியா பொருந்துற மாதிரி மடிக்கிற. அப்ப 2 சமச்சீர் வந்துட்டு அதே போல நான் சரியாக மூளை விட்டங்களூனாக மறுக்கிறேன். இப்படி சரியா, இது ரெண்டும் பொருந்துற மாதிரி எடுக்கிறேன். அப்ப 3 வரா நான் இந்த பக்கத்துக்கு மடிச்சேன். இப்ப மாத்தி மடிக்கிறேன் இந்த சைடுக்கு, இப்படி எடுக்கிறேன். இப்ப பார்த்தோம் சொன்னால் மொத்தமாக இந்த உரு அது எந்த மொத்தமாக 4 சமச்சீர் உருக்கள் இருக்கும். சமச்சீர் அச்சுக்கள் 4 காணப்படும். இப்ப சமச்சீர் அச்சுண்டா என்ன சார்னால், சமச்சீர் அச்சுன்னு சொல்றது சரி சமனாக மடிக்கப்படுற மடிப்பு கோடத்தான் சொல்ற. சரி சமனாக மடிக்கிற சந்தர்ப்பத்துல உருவாக்குற அந்த கோடு தான் சமச்சீர் அச்சு. அப்ப முதலாவது சமச்சீர் அச்சு வரைஞ்சேன், 2வது சமச்சீர் அச்சு வரைஞ்சிட்டேன். இப்ப இங்கல 3வது சமச்சீர் அச்சு வரைகிறேன். அதே போல இங்கல 4வது சமச்சீர் அச்சும் வரைஞ்சிட்டேன். அப்ப இப்ப சமன சொல்லுங்க எத்தனை வரும், மைக் ஆன் பண்ணி. 4. ஓகே, வெரி குட். 4 வரையணும் சொல்லித்தாங்க. ஒன்றும் இப்படி வரையலாம், ஒன்று இந்த மாதிரி வரையலாம், இன்னமும் இப்படி வரையலாம். மடிச்சும் காட்டினேன். மொத்தமாக 4 சமச்சீர் அச்சுக்கள் வரையலாம். ஓகே, வெரி குட். சொன்ன வெரி குட். இப்ப 2வது பார்க்க போற ஊரு நாங்க யாருன்னு சொன்னால் செவ்வகம். யார பார்க்க போறோம்? செவ்வகம் என்ற உருவ பார்க்க போறோம். அப்ப செவ்வகம் என்ற உருவுக்கு எத்தனை சமச்சீர் அச்சுக்கள் வரைக்கும் பார்ப்போம். இப்ப இது ஒரு செவ்வகம் எடுத்துக்கங்க. இது ஒரு செவ்வக வடிவம். அப்ப இந்த செவ்வக வடிவத்தை நான் இப்ப மடிக்க போறேன்.
மடிச்சோம் சொன்னால் எனக்கு முதலாவது இப்படி ஒரு மடி மடிக்கலாம். அப்போ ஒரு சமச்சீர் அச்சு, இது ரெண்டும் பொருந்துது. பொருந்துறதால எனக்கு இத ஒரு சமச்சீர்னு சொல்லலாம். அப்ப இந்த சமச்சீர் மடிக்கும் போது உருவாகிற, நடுவால மடிக்கிற டைம் உருவாகிறது ஒரு சமச்சீர். ரெண்டாவது நான் என்ன செய்கிறேன், இதையும் இதையும் மடிக்கிறேன், இப்படி மடிக்கிறேன். சரி, நம்பி வந்து மடிக்கிறேன் கொண்டு வந்து. இவரும் இவரும் பொருந்தது. இப்ப ரெண்டு சமச்சீர் அச்சு. இப்ப பாருங்க, ரெண்டு வந்தாச்சு. மூணாவது நாங்க மடிக்கிறதுக்கு இப்படி மடிக்கிற டைம்ல சொல்லுங்க எனக்கு, இந்த ரெண்டு உருவும் பொருந்துதான்னு பாருங்க. பொருந்துதான்? பார்த்து சொல்லுங்க, வீடியோ பார்த்து சொல்லுங்க, பொருந்துதா ரெண்டு பேரும்? இல்ல. அப்ப பொருந்தல்லாட்டி அவரு இருப்புடை சமச்சீர் இல்ல. அவ மூளை விட்டத்தால இருப்புடை சமச்சீர் செவ்வகத்துக்கு உருவாக்க இயலுமா? மூளை விட்டத்தால செவ்வகத்துக்கு உருவாக்க இயலுமா? மைக் ஆன் பண்ணி சொல்லணும். மூளை விட்டத்தால, மூளை விட்டம் சொல்றது இந்த ஓரம். இப்படி ஓரத்தால மடிச்சா ரெண்டு பேரும் பொருந்துமா? பொருந்துமா? இல்லைன்னா பொருந்தாது. அப்ப இது பொருந்தாது. அப்ப நாங்க அவருக்கு மூளை விட்டங்கள் செவ்வகத்துக்கு அப்ப எத்தனை இருக்கும்? வரைஞ்சு காட்டுங்க. அப்ப ரெண்டு வரப்போகுது. எத்தனை வரப்போகுது? ரெண்டு வரப்போகுது. அப்ப சதுரத்துக்கு 4, செவ்வகத்துக்கு 2. இப்ப அடுத்த பார்க்க போறது வந்து வட்டம். அப்ப இந்த வட்டத்தை பொறுத்த வகையில வட்டமான உருக்களை எப்படி மடிச்சாலும், வட்டமான உருக்களை எப்படி மடிச்சாலும் பொருந்தும் பிள்ளைகள். ஆகவே நாங்க சொல்லுவோம் வட்டத்திற்கு நிறைய, அதை என்ன உதாரணத்துக்கு சொல்றேன்னால், ஒரு பிஸ்கெட்டை நாங்க நிறைய துண்டுகளாக உடைக்கலாமே. ரவுண்ட் பிஸ்கெட் எடுத்தால் அதான் என்ன செய்யலாம், எனக்கு நிறைய துண்டுகளாக பிரிக்கலாம். அப்ப அதால ஒரு வட்டத்திற்கு நிறைய இல்லாட்டி பல என்ன இருக்க போகுது, சமச்சீர் அச்சுக்கள் இருக்க போகுது. வட்டத்துக்கு பல சமச்சீர் அச்சு, சதுரத்துக்கு 4 சமச்சீர் அச்சு, செவ்வகத்துக்கு 2 சமச்சீர் அச்சு. முதலாவது உங்களுக்கு தெரிஞ்ச உருக்களை நாங்க பார்த்த. இப்ப அடுத்த ஒரு இன்னமொரு உருவை பார்ப்போம். அதுதான் முக்கோணி. முக்கோணிய பார்க்கக்குள்ள முக்கோணிய சும்மா எங்களுக்கு எடுக்கலாம். ஏனால் முக்கோணிகள் 3 வகைப்படுது. பக்கங்கள் அடிப்படையில மொத்தமான 3 முக்கோணி வகைகள் இருக்குது. ஒன்று வந்து சம பக்க முக்கோணி, ரெண்டாவது இரு சம பக்க முக்கோணி, மூணாவது சமநில் பக்க முக்கோணி. அப்ப அதுல சமபக்க முக்கோணின்னு சொன்னால் பிள்ளைகள் அந்த 3 பக்க நீளங்களும் சமனாக இருக்கணும். உதாரணத்தை பொறுத்த வகையில இங்க 6 இருந்தால் இங்கேயும் 6 வரும், இங்கேயும் 6 வந்தால் இந்த முக்கோணியை நாங்க என்ன வகையான முக்கோணின்னு சொல்லுவோம்? நாங்க சொல்லுங்க பார்ப்போம். 3 பக்கம் சமனாவார முக்கோணி என்ன முக்கோணின்னு சொல்ற? சமபக்க முக்கோணின்னு சொல்லுவோம். அதே போல இப்ப பாக்குற இந்த முக்கோணில எனக்கு இப்ப நீங்க பார்த்து சொல்ல போறீங்க, எத்தனை பக்கம் சமனாய்க்குன்னு சொல்லுங்க பார்த்து. இந்த முக்கோணில 2 பக்கம். வெரி குட். அப்ப 2 பக்கம் சமனா வந்தால் இத நாங்க சொல்ற இரு சம பக்க முக்கோணி. இது என்ன முக்கோணின்னு சொல்ற? நாங்க இரு சம பக்க முக்கோணின்னு சொல்லுவோம். அதே போல இப்ப இந்த முக்கோணிய பார்த்து சொல்லுங்க. இங்க 10 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். 3 பக்கங்கள்ல ஏதாவது சமனாயிருக்கா? இல்ல. இல்ல சார். அப்ப இப்படி வாரத்தை சொல்லுவோம் நாங்க சமநில் பக்க முக்கோணின்னு சொல்லுவோம். என்ன முக்கோணின்னு சொல்லுவோம்? நாங்க சமநில் பக்க முக்கோணின்னு சொல்லுவோம். அப்ப அந்த அடிப்படையில இந்த சமபக்க முக்கோணிக்கு 3 சமச்சீர் அச்சுக்கள் வரையலாம். சமபக்க முக்கோணிக்கு எத்தனை சமச்சீர் அச்சுக்கள் வரையணும் சொல்லுங்க? 3. அப்ப இரு சமபக்க முக்கோணிக்கு
இரு சமபக்க முக்கோணிக்கு மொத்தமாக எத்தனை வரை இருந்தால் 2 வரையலாம். மொத்தமாக எத்தனை வரையலாம் இரு சமபக்க முக்கோணிக்கு? 2. 2. சமனில் பக்க முக்கோணிக்கு சமச்சீர் அச்சு வரைய ஏலா. அது சமன் இல்ல அங்க விளங்கினா? இப்ப அது விளங்கினா? ஏண்டா சமன் இல்லாத முக்கோணியை போயிட்டு எனக்கு சமப்படுத்தி அழகா மடிச்செடுக்கலும் அப்படி மடிக்க இயலுதுன்னா இப்ப மடிக்க இயலாட்டி அங்க அது பொருந்துது இல்ல, பொருந்தாட்டி அவருக்கு சமச்சீராச்சு இல்லவே இல்லை. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நாங்க முக்கோணிகளோட 3 வகையும் பார்த்தோம். முதலாவது வகை சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணினால் 3 பக்கம் சமனாயிக்கும். அப்ப அந்த 3 பக்கங்களுக்குமே எனக்கு என்ன வரையணும்னு சொன்னால் 3 சமச்சீர் அச்சுக்கள் வரையலாம். இரு சமபக்க முக்கோணியினால் 2 சமச்சீர் அச்சுக்களை உருவாக்கும். சமனில் பக்க முக்கோணினால் அவருக்கு வரையவே இயலா. அப்ப அந்த அடிப்படையில எனக்கு இவருக்கு 3 சமச்சீர் அச்சினால் முக்கோணிகளுக்கு 3 முக்கோணிக்கும் வரையலா, 2 முக்கோணிகளுக்கு மட்டும்தான் சமச்சீர் அச்சுக்கள் வரையிடும். அப்ப கேள்வி ஒன்று கேட்டு வரலாம், சமச்சீர் அச்சு வரைய முடியாத உரு என்னன்னு கேட்டால் என்ன உங்களுக்கு பதில் அளிக்கலும்? சொல்லுங்க பாப்போம். கேள்வி ஒன்று கேட்கிறாரு, சமச்சீர் அச்சு வரைய முடியாத உரு என்ன? சொல்லுங்க. யாருக்கு விலைப்படுத்துங்க, விலை நினைப்போம். சமச்சீர் அச்சு வரைய முடியாத ஒரு உருவன்னு சொல்லுங்க கூட பேர். சமனில் பக்க முக்கோணி. வெரி குட். அதான் சொல்றாங்க, சமனில் பக்க முக்கோணிக்கு வரைய ஏலா. அவ இதுவரைக்கும் நாங்க மொத்தமாக உருக்கள் 3, அங்க 3, மொத்தமாக 6 உருக்கள் பார்த்துட்டோம். அந்த 6 உருக்களையும் ரிட்டர்ன் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறதுக்காக இப்ப நாங்க என்ன சொல்லிக்கோம், கொஞ்சம் எழுதி கொள்ள போறோம் பிள்ளைகள். அப்ப நீங்க கொஞ்சம் எங்களோட கொப்பி எடுங்க. எடுத்து இருப்புடை சமச்சீர்னு போட்டுட்டு தலைவை போட்டுட்டு இருப்புடை சமச்சீர் உருக்கள்னு சொல்லி இருப்புடை சமச்சீர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதி கொள்வோம். ஒரு தளவுருவானது எழுதிக்கங்க. ஒரு தளவுருவானது உங்களோட கொப்பியை எடுத்து எழுதுங்க. ஒரு தளவுருவானது ஒரு தளவுருவானது நேர்கோட்டின் வழியே மடிக்கப்படும் போது ஒன்றுக்கு ஒன்று பொருந்துமாயின் அவ்வுருக்கள் யாவும் இருபுடை சமச்சீராகும். ஒன்றுக்கொன்று பொருந்துமாயின் அவ்வுருக்கள் யாவும் இருபுடை சமச்சீராகும். எழுதிட்டீங்களா? ஒரு தளவுருவானது நேர்கோட்டின் வழியே மடிப்பதன் மூலம் ஒன்றுக்கொன்று பொருந்துமாயின் அத்தளவுருக்கள் யாவும் இல்லாட்டி அவ்வுருக்கள் யாவும் இருபுடை சமச்சீருடைய உருக்கள் ஆகும். நாங்க அப்படி சரி, நீங்களே சொல்லுங்க, விடைய சொல்லுங்க. நாங்க அப்படி ஒரு உருவம் அடிக்கிற டைம்ல ஒரு கோடு வருங்க. அந்த கோடை நாங்க என்ன அச்சுன்னு சொல்றோம்? சமச்சீர். சமச்சீர் அச்சுன்னு சொல்லுவோம். ஏன்னா அப்ப அந்த பாயிண்டையும் எழுதிக்கங்க. மடிப்பு கோடானது அவ்வுருவின் சமச்சீர் அச்சு ஆகும். மடிப்பு கோடானது அவ்வுருவின் சமச்சீர் அச்சு ஆகும். மடிப்பு கோடானது அவ்வுருவின் சமச்சீர்